இதான் என்னுடைய லாக் டைரக்டரி இது. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய SSIS அவுட்புட் டைரக்டரி இது. இதான் என்னுடைய டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ். சேல்ஸ் ஸ்டார்ட் கஸ்டமர்ஸ் அதான் வந்து என்னுடைய டேபிள் நேம் இது. ஜஸ்ட் நான் கொரி ரன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 175 டேட்டா ரோஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு எக்ஸலில் வந்து ஷீட் 1ல் 25 டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி ஷீட் 2ல் 25 டேட்டாஸ். ஸோ 25 வந்து இன்சர்ட் பண்ணிட்டே வரப்போம். ஓகேவா? ஸோ அதான் என்ன நெக்ஸ்ட் நேம் என்னென்னா எக்ஸ்போர்ட் எக்ஸல் டேட்டா பர் ஷீட் ஃப்ரம் SQL டேபிள். ஸோ காப்பி பண்ணிக்கலாம். Visual Studio 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு Visual C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஸோ டிஃபால்ட் கோட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் இருக்குது. இது எரர் கிடையாது, ஆக்சுவலி இது வந்து சம் எரர் ஃபைல் மிஸ்ஸிங் இது. ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OLDB கனெக்ஷனுக்கான எரர் ஃபைல் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா data.SQL கிளைண்ட். ஸோ SQL சர்வர் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான எரர் ஃபைல் இது. யூஸிங் system.data டேட்டா செட் யூஸ் பண்ணுறதுக்கான எரர் ஃபைல் இது. ஸோ ஃபைல் டைரக்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு என்னென்னா யூஸிங் system.io அதோடைய எரர் ஃபைல் இது. ஸோ இப்போ எரர் ஃபைல் எல்லாமே கண்டுபிடிச்சி போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடில் வந்து எந்த எரருமே இல்லை. ஓகே, ஸோ இதான் என்னோடய ஸ்ட்ரிங் டேட் டைம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் லாக் ஃபோல்டர். இப்போ இன்கேஸ் ஏதாவது நம்ம எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம லாகில் வந்து க்ரியேட் ஆகிடும். எப்படின்னா நீ டேட் டைம் டுடே டேட் டைம் போட்டு அதோட லாகோட ஃபைல் நேம் போட்டு எரர் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட SSIS அவுட்புட் டைரக்டரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் நேம். ஸோ கஸ்டமர்ஸ் அப்படின்ற எக்ஸல் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டார்ட் கஸ்டமர். சேல்ஸ்ன்றது ஸ்கீமா நேம், கஸ்டமர்ன்ற டேபிள் நேம். ஸோ ரெக்கார்ட் கவுண்ட் பர் ஷீட் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டில் 25 ரெக்கார்ட் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதாவது இண்டிஜர் 30 வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ரெக்கார்ட் கவுண்ட் பர் ஷீட் டெசிமல் வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸல் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன எக்ஸலோட ஃபைல் நேம் அதோடைய அண்டர்ஸ்கோர் போட்டு டேட் டைம். ஸோ இதில் சேவ் ஆகும் அப்படின்னா எக்ஸல் ஃபைல் நேமில் வந்து சேவ் ஆகும். எந்த இடத்துல ஃபோல்டர் பார்த்து சேவ் ஆகும் அப்படின்னா SSIS அவுட்புட் டைரக்டரி தான் சேவ் ஆகும். ஓகேவா? அதான் சொல்ல வரணும்னா எக்ஸல் ஃபைல் நேம் அண்டர்ஸ்கோர் டேட் டைம் அந்த ஃபார்மேட்டில் தான் அவுட்புட் டைரக்டரியில் வந்து எக்ஸல் வந்து சேவ் ஆகும்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OLDB கனெக்ஷன் OLDB கமாண்ட் அதை வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒலே கனெக்ஷன், அதேமாதிரி எக்ஸல் ஒலே CMD புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கன்ஸ்ட்ரக்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஃபார் எக்ஸல். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஃபோல்டர் பார்த்து அதோட எக்ஸல் ஃபைல் நேம் அதுக்கான ஹெடர் ஃபைல் தான் அது. ஸோ MS ஆஃபீஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கும். ஒரு வெர்ஷன் தகுந்த மாதிரி எக்ஸலோட ஹெடர் ஃபைல்லாம் மாறும். ஓகே, அதை மட்டும் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் அப்படின்ற நேமில் ஏதாவது எக்ஸல் ஃபைல் நேம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். அதுக்கான கோடு தான் அது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து Visual Studio 2015 SQL Server 2014 இந்த மாதிரி ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் தான் அது. என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணோன்னா டெஸ்ட் டிபின்ற டேட்டாபேஸ் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கும். ட்ரூவாக இருந்தால் தான் நம்ம வந்து கனெக்ஷனே கனெக்ட் ஆகும், இல்லைனா கனெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ரீட் டிஸ்டிங் குரூப் வேல்யூ ஃபார் ஈச் எக்ஸல் ஷீட். ஸோ நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டிஸ்டிங் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்து நம்ம சேவ் ஆகக்கூடாது. அதுதான் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? அது வந்து லூப் கவுண்டில் நம்ம வந்து ஈக்குவல் டு இனிஷியலைஸ் வந்து 0 பண்ணிக்கிட்டோம். பண்ணிவிட்டு வந்து
அதில் ஆஸில் வந்து என்ன கொடுக்கணும்னா லூப் கவுண்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கெட் த கவுண்ட் ஆஃப் ஷீட் நீட் டு பி கிரியேட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் நம்ம 25 டேட்டா தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதை நம்ம SQL கனெக்ஷன் வந்து புதுசாக வாங்க போகிறோம். வாங்கிட்டு கொரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியை இன்சர்ட் பண்ணி அதில் சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ லூப் கவுண்ட் சொல்லிவிட்டு நம்ம தனியாக வந்து கொடுக்குறோம். ஓகேவா, லூப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0 to 25. ஸோ 0 to 25 வராது. ஒரு எக்ஸல் ஷீட்டில் 25 கவுண்ட் தான் கொடுப்போம். அப்படின்னா 0 to 24. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 to 49. ஸோ அது மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு ஷீட்டில் 25 டேட்டா தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான வந்து SQL கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஓப்பன் கொடுத்து அது க்ளோஸ் கொடுத்துட்டு அந்த லூப் கவுண்ட்டில் வந்து டெசிமல் cmt.execute வந்துட்டு நம்ம வந்து டேட்டா வந்து வாங்கிக்கிறோம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து வாங்கிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் 0 பண்ணிக்கிறோம். எண்ட் ரோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கவுண்ட் பர் ஷீட் பார்த்தீங்கன்னா 25 தான். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். என்னென்னா ஒரு ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 வந்து புதுசாக வந்து நம்ம லூப்பில் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணோன்னா நம்ம வந்து கொரி ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நமக்கு கொரியை வச்சுட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது நம்ம எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கெட் எட்டர் காலம் ஃபஸ்ட்டு வந்து எட்டர் காலம் வந்து வாங்குகிறோம். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேபிள் நேம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறோம். டேபிள் காலம் டேபிளில் அதில் என்ன காலம்ஸ் இருக்கோ அந்த காலம்ஸ் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 by ரோவில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா, சில டேட்டா செட் டிஎஸ் ஈக்குவல் நியூ டேட்டா செட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய SQL சர்வர் டேபிளில் இருந்து எடுத்து நம்ம வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டிஎஸ் இல்லையா, அந்த அடாப்டர் டாட் ஃபீல்ட் இருக்குது பாருங்கள், அந்த டிஎஸ் இருக்குது. அதில் தான் வந்து நம்ம டெம்பரரியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸல் ஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் காலம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் 25 ரோஸை வந்து அது 1 by 1 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் த காலம் லிஸ்ட் ஃப்ரம் டேட்டா டேபிள் ஸோ கேன் கிரியேட் எக்ஸல் ஷீட் வித் ஹெட்டர். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் காலம்ஸ், ஸோ நம்ம ஹெட்டர் காலம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். எக்ஸல் ஷீட்டில் க்ரியேட் பண்ணக்கப்புறம் டேட்டா வந்து 1 by 1 இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெம்பரரியாக வந்து டெம்பரரியாக வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சக்கப்புறம் தான் ஒரு கொரி பேஸ் பண்ணி தான் வந்து இன்சர்ட் பண்ணோம். இது வந்து டெம்பரரியாக வாங்கி வைக்கிறதுக்கான கோடு தான். இப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஷீட் வந்து வாங்கியிருக்கோம். ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 பார்த்தீங்கன்னா இந்த 25 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண வந்து லூப்பிங்கில் போயிட்டே இருக்கும். ஓகேவா, அதுக்கான கோடு தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ட் மோஸ்ட் ரைட் கமா ஃப்ரம் காலம் லிஸ்ட். ஸோ நம்ம எக்ஸலில் பார்த்தீங்கன்னா டேப் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா, ஸோ நமக்கு நம்ம SQL சர்வர் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கமா பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, கமா பேஸ் பண்ணி தான் ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஸோ அது வந்து அந்த கமா பதிலாக நம்ம டெக்ஸ்ட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய OLDB கனெக்ஷன் கிரியேட் த எக்ஸல் ஷீட். இது என்னன்னா OLDB பேஸ் பண்ணிட்டு அந்த கனெக்ஷன் வாங்கிட்டு அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம வந்து அந்த டேபிள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே ஃபஸ்ட்டு வந்து அந்த OLDB கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன எக்ஸல் OLDBயில் வந்து இது தனியாக அந்த டெம்பரரி ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அந்த டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 25 டேட்டா ரோஸை வந்து ஒரு ஷீட் 1ல் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கான கோடு தான் அது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ரைட் டேட்டா எக்ஸல் ஷீட் ஃப்ரம் டேட்டா டேபிள் டைனமிக்லி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டில் வந்து நம்ம வந்து டெம்பரரியாக வாங்கி வச்சுருப்போம். ஓகேவா, வாங்கி வச்சுட்டு அந்த ஃபார் ஈச் லூப்பில் அந்த இஸ் ஐட்ரேட்டிவில் அது சொல்லுவாங்க. ஃபார் ஈச் லூப்பில் வந்து அப்படின்னா அந்த டேட்டா டேபிள்லேருந்து டேட்டா வந்து டிஎஸ் டாட் டேபிள் 1 by 1 இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் SQL இன்சர்ட் நெக்ஸ்ட் அது ஸ்ட்ரிங் SQL கமாண்ட் வேல்யூ நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபார் ஈச் டேட்டா காலம் என்ன டேபிள் டாட் காலம்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 by 1 இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா, அதுக்கான கோடு தான் அது. ஸோ அந்த 25 டேட்டா முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஷீட் 2 போகும். ஷீட் 2 போயிட்டு அடுத்த 26ல் ஸ்டார்ட் ஆகும். 26ல் ஸ்டார்ட் ஆகி 50 முடியும். 50 முடிஞ்சக்கப்புறம் 51ல் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 75. ஸோ இது மாதிரி 1 by 1 இன்சர்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே லூப் பேஸு தான் இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும் டேட்டாஸ். ஓகே, எதில் இன்சர்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸலில் இன்சர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதான் சொல்ல வராங்க.
ஸோ அதுக்கான கோட் அண்ட் கொரிஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். இது 1 or 2 times இந்த கோடை நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், பார்த்தா தான் நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இன்டீஜர் காலம் கவுண்ட் ஈக்குவல் டு டேபிள் காலம் கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இது சேம் அதே அந்த ஒரு டேபிள் ரோ வந்து ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணிட்டே வராங்க. ஓகேவா? காலம் வேல்யூஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேபிளோட காலம்ஸ் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த காலமில் இன்சர்ட் பண்ணுறாங்க. காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கான கோடு என்ன கொடுத்தோன்னா ஃபார் ஐ இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தான் இன்ட்டு காலம் கவுண்ட் ஈக்குவல் இன்க்ரிமெண்ட். திஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு வந்து ஒன் பை ஒன்னாக இண்டெக்ஸில் சேவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதோட இண்டெக்ஸ் அரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயில் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதில் ஒன் பை ரோவை வந்து ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் வேல்யூ ஈக்குவல் டு காலம் ஸ்டார்ட் ட்ரிம் எண்டு. அந்த எண்டு முடிஞ்சக்கப்புறம் அடுத்த ஷீட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா SQL இன்சர்ட் அண்ட் காலம் வேல்யூஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் ஆகிட்டே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் எக்ஸல் ஒலிடி CMD எக்ஸிக்யூட் நான் கொரி. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி ஸ்டார்ட் ரோ கவுண்ட் எண்ட் ரோ கவுண்ட் அதில் வந்து ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வராங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் எல்லாமே முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸல் ஒலி கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ரோ கவுண்ட்டில் இனிஷியல் வேல்யூ 0 to 25 இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் எண்டு அதுமாதிரி ரெக்கார்ட் கவுண்ட் பர் ஷீட் ஒரு பர் ஷீட்டில் தான் ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணுன்னு சொல்ல வராங்க. ஓகே, அது எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து கேட்ச் போகும். இப்போ இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நம்மளோட லாக் டைரக்டில் வந்துட்டு டுடே டேட் அண்ட் டைம் போட்டுட்டு என்ன லாகோ அதை வந்து உங்களுக்கு டைரக்ட்லேருந்து க்ரியேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த கோடு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் 1 or 2 times பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ பில் வந்து சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கன்னா அவுட்புட் டைரக்டில் எதுவுமே இல்லை. SSC அவுட்புட் டைரக்டில் எதுவுமே இல்லை. நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ லாகில் பாருங்கள் எந்த எரருமே இல்லை. அவுட்புட் டைரக்டில் கிரியேட் ஆச்சு பாருங்கள். கஸ்டமர்ஸ் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் அதோட ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்னா XLS ஃபார்மேட்லேருந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஷீட் 1ல் பாருங்கள் 25 டேட்டா சோர்ஸ் இருக்கும். ஷீட் 2ல் 25 டேட்டா சோர்ஸ் இருக்கும். தட் இஸ் 50 வரையும் இருக்கும். ஷீட் 3ல் பார்த்தீங்கன்னா 51 to 75 இருக்கும். ஷீட் 4ல் பார்த்தீங்கன்னா 76 to 100 இருக்கும். ஷீட் 5ல் 101லேருந்து 125 இருக்கும். ஷீட் 6ல் 126ல் 150 இருக்கும். ஷீட் 7ல் 151லேருந்து 170 வரையும் டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம SQL சர்வர் டேபிள் வந்து நம்ம எக்ஸலில் வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.